கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 27வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி தேவன் தாவீதை கொடுத்து சாட்சி கொடுக்கிறார். இது ஒரு மேலான ஒரு அனுபவம், எல்லா ஆசீர்வாதத்திற்கும் மேலான ஆசீர்வாதம். உண்மை உத்தமமான ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று நம்முடைய எஜமானாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களிலே அந்த நியாயத்தீர்ப்பின் நாளிலே நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். அந்த சாட்சி பெற்றுக்கொள்ளதான் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பார்வையிலே உண்மை உத்தமமாய் வாழ நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பிரயாசப்படுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு மேலான சாட்சியை தான் தாவீதும் பெற்றிருந்தார். பரலோகத்தில் இருக்கிற பிதா தாவீதை பார்த்து சொல்லுகிறார், இவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானது எல்லாம் இவன் செய்வான் என்று சொல்லி. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் தாவீதை போல எல்லா நிலையிலும் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களாய் கர்த்தருக்காக வாழ தாவீதை போல நாமும் பிரயாசப்பட வேண்டும் என்றுதான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையை தந்து நம்மை பலப்படுத்துகிறார். இந்த நாளிலும் இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் தாவீதினிடத்திலிருந்து நமக்கு ஒரு பிரதானமான சுபாவத்தை கற்றுத்தருகிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிற ஒரு மனுஷனா இருந்தார். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை அவர் நாடினார். ஒரு பெரிய ராஜா, சர்வ வல்லமை உள்ள தேவனால் எந்த எதிரியும் தனக்கு எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு உயர்த்தப்பட்ட ஒரு ராஜா, சர்வ வல்லமை உள்ள தேவன் அவனோடு கூட இருந்து அவனுக்காக யாவும் செய்கிற அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ராஜா. அந்த ராஜா சொல்றாரு, என்னுடைய அரண்மனையில் இருக்க நான் விரும்புகிறேன் என்று அவர் சொல்லலை. என்னுடைய ஆசீர்வாதங்கள்ல நான் சுகித்து வாழ விரும்புகிறேன்னு அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன். இன்னொரு சங்கீதத்தில் நம்ம பார்க்கலாம், தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் இருப்பதையே நான் வாஞ்சிக்கிறேன் அவர் சொல்றாரு. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறோமா? கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறோமா? கர்த்தருடைய ஆலயம் என்பது எதை உணர்த்துகிறது? கர்த்தருடைய சமூகத்தை உணர்த்துகிறது. நாம் ஜெபிக்கும் பொழுதும், சபையில் போய் அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுதும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒவ்வொரு நாளும் நம்ம சபையில் போய் ஆராதிக்கும் பொழுதும் எதற்காக நாம் சபைக்கு செல்கிறோம்? உண்மையாகவே நம்முடைய இருதயம் தாவீதை போல சபையை குறித்த ஒரு வாஞ்சையினால நம்ம சபைக்கு போறோமா, இல்ல மற்றவங்களுடைய கம்பல்ஷனால் நம்ம சர்ச்சுக்கு போறோமா? தாவீதை போல நம்முடைய இருதயமும் தேவ சமூகத்திற்கு நாடுகிறதா? தேவ சமூகத்தை வாஞ்சித்து தேடுகிறதா? அதற்காக ஏங்குகிறதா? நீங்க மீண்டும் ஒரு விஷயம் இந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா, நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன், எனக்கு அங்கேயே இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை தேவஜனங்களாகிய நம்மிடத்துல இருக்கிறதா? ஒருவேளை நம்ம சர்ச்சை ரொம்ப வாஞ்சிக்கிறவர்களாக இருந்தாலும், தேவ சமூகத்தை ரொம்ப வாஞ்சிக்கிறவர்களாக இருந்தாலும் எதற்காக வாஞ்சிக்கிறோம்? இங்கே தாவீது சில காரியங்களுக்காக சபையை வாஞ்சிக்கிறாரு, தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறாரு. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அதற்காக வாஞ்சிக்கிறோமா? இல்லை சர்ச்சில் போய் நம்மளை பெரியாட்களாக காமிக்கிறதுக்காக நம்ம சர்ச்சுக்கு போகிறோமா? அங்கே ஏதாவது முதன்மையான ஸ்தானத்தை பெற்றுக்கொள்றதுக்காக நம்ம சர்ச்சுக்கு போகிறோமா? இல்லை அங்கே உள்ள மற்றவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நம்ம சர்ச்சுக்கு போகிறோமா? எதற்காக நம்ம சபைக்கு போகிறோம்? எதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம்? எதுக்காக தேவ சமூகத்தை நாடுறோம்? மற்றவர்களிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றுக்கொள்ளவா, இல்லைன்னா தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றுக்கொள்ளவா? நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா நம்மை குறித்து நல்ல சாட்சி கொடுக்க வேண்டுமானால் தாவீது எதற்காக தேவ சமூகத்தை வாஞ்சித்தானோ அந்த காரணங்களுக்காக நாமும் என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தை நாடணும். தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை வாஞ்சித்து நம்முடைய இருதயம் அதற்காக ஏங்கணும். தாவீது எதற்காக தேவ சமூகத்தை வாஞ்சித்தார் தெரியுமா? இந்த வசனத்தின் துவக்கத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தாவீது எதற்காக தேவனுடைய சமூகத்தையும் தேவனுடைய ஆலயத்தையும் வாஞ்சித்தார் தெரியுமா? கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு மகிமையில கர்த்தரை தரிசித்த ஏசாயா தீர்க்கதரிசி, ஏசாயா 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், தேவ சமூகத்துல தான் அதை பார்த்தார். தேவனுடைய ஆலயத்துல தான் தேவனை தரிசிச்சார். தாவீதுடைய இருதயம் அதற்காக தான் ஏங்குது. தேவ சமூகத்துல தேவனை நாம் தரிசிக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசி தேவனை தரிசிக்கும் பொழுது தன்னை குறித்தும் தன்னை சூழ்ந்திருக்கிறவர்களை குறித்தும் அவர் உணர்ந்து கொண்டு சொல்றாரு, ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியிலே வாழ்கிறவன், நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். தன்னுடைய பாவத்தை அவன் உணர்ந்து கொள்கிறார்.
அதை அறிக்கையிடுறாரு. தன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் அவர் உணர்ந்து கொள்றாரு, அதையும் அறிக்கையிடுறாரு. இது எதை உணர்த்துகிறது தெரியுமா? தேவ சமூகத்துல தேவனை தரிசிக்கும் பொழுது, அவருடைய மகிமையை பார்க்கும் பொழுது உண்மையாக நாம் நம்மை உணர்ந்து கொள்ளும்படியான ஒரு இருதயத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன பண்ணுவோம்? அதற்காக பிரயாசப்படுவோம். இதை அறிந்தும் தாவீது என்ன பண்றாரு? தேவ சமூகத்தில் தேவனை பார்க்க அவர் வாஞ்சிக்கிறாரு. அப்போ இந்த காரியங்களுக்கெல்லாம் அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. நான் எப்படிப்பட்டவன், என்னை சூழ்ந்திருக்கிற மனுஷர்கள், என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை, நான் இருக்கிற சூழ்நிலை அது எப்படிப்பட்டதுன்னு உணர்ந்து அந்த காரியங்கள் தன்னை மேற்கொள்ளாதபடிக்கு தேவனுக்கு பிரியமாய் தன்னை பரிசுத்தப்படுத்தின அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் என்ன பண்ணுறாரு? தேவ சமூகத்துக்கு போகிறாரு. நம்மளும் ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு போகிறோம். பரிசுத்தமான நிலையில் போகிறோமா? இல்லை பாவத்தை செஞ்சுட்டே நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு அப்படிப்பட்ட ஒரு கேடுள்ள நிலையில் நம்ம காணப்படுறோமா? நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை கொண்டு எச்சரித்து உணர்த்துகிறது அதுதான். இந்த கடைசி நாட்களிலும் தேவனுடைய வருகையை, அவருடைய சமூகத்தை நாம் இழந்து போகாதிருக்க வேண்டுமானால் இந்த காரியங்களெல்லாம் உணர்ந்து தேவனை தரிசிக்கும்படியாக நம்ம என்ன பண்ணணும்? தேவாலயத்துக்கு போகணும். ஒரு நாள் உண்மையாகவே அவரை நாம் தரிசிக்க போகிறோம். அவருடைய வருகையோ மரணமோ எந்த காரியம் நேரிட்டாலும் தேவனை முகமுகமாய் தரிசிக்கும் பொழுது நடுங்கி பயப்படுகிற அப்படிப்பட்ட கேடுள்ள நிலை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வராதபடிக்கு அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற தேவ ஜனங்களாய் தைரியமாய் கிருபாசனத்தண்டை நெருங்கி சேர, அவரிடத்தில், அவர் அண்டை, அவர் பட்சத்தில் அவரை ஆராதிக்கிற தேவ ஜனங்களாய், அவருடையவர்களாய், நித்திய ஜீவனுக்குரியவர்களாய், சந்தோஷமாய் அவருடைய சமூகத்தில் காணப்படுகிற தேவ ஜனங்களாய் அந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இப்பொழுதே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அவரை தரிசிக்கிற அந்த மனநிலையோடு, பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த நினைவோடு, அதற்கு ஒப்பு கொடுத்த அந்த உணர்வோடு நம்ம என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தை வாஞ்சிக்கணும். அதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். தேவனை தரிசிக்கிற அந்த நிலையில் நம்ம ஆயத்தமாக போகணும். எந்த நேரத்தில் ஆண்டவரை நாம் அந்த இடத்துல தரிசித்தாலும் முகமுகமாகவோ இல்லை அவருடைய வார்த்தை கொண்டு அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தும் பொழுதோ, வசனத்தை கொண்டோ இல்லை பாடல் வேலைகளையோ நம்ம ஆராதிக்கும் பொழுதோ, தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது ஒரு பரிசுத்தமான நிலையில் நாம் காணப்படுகிறோமா? அதற்கு ஆயத்தமாய் நாம் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறோமா? இல்லை ஏனோ தானோன்னு ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோமா? அது மாத்திரமல்ல, தாவீது இன்னொரு காரியமாக செய்கிறாரு. தேவனுடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாய். தேவனுடைய ஆலயத்தில் என்ன ஆராய்ச்சி செய்யணும்? அங்கே எல்லாம் உலக பிரகாரமான அந்த சபையில் உள்ள அந்த கட்டடத்தில் உள்ள காரியங்களை பார்க்கும்படியாகவா? இல்லை, அவருடைய வார்த்தையில் என்னை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார், என்னை குறித்து அவருடைய சித்தம் என்ன, இதை ஆராய்ந்து பார்க்கும்படியாய். இன்னும் தேவன் என்னிடத்தில் விரும்புகிற காரியம் என்ன, இன்னும் தேவன் என்னிடத்தில் வெறுக்கிற காரியம் என்ன, இந்த காரியத்தெல்லாம் அறிந்து கொண்டால்தான் அவருக்கு பிரியமான அவருடைய மனவாட்டியை நம்மால் உருவாக்கப்பட பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்க முடியும். தேவனை பார்க்கும்படியாய், அவருடைய வார்த்தையினால் அவரை பார்க்கும்படியாய். அப்படி இல்லைன்னா அவர் பாராட்டுகிற கிருபையினால் முகமுகமாகவோ, ஏசாயா கண்ட தரிசனத்தை அப்படிப்பட்ட தரிசனத்தின் மூலமாகவோ நாம் தேவனை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நம்மை குறித்து தேவ சித்தம், நம்மை குறித்து அவருடைய விருப்பம், நம்மிடத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவம் ஏதாவது காணப்படுதா, அதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாகவும் அவருடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்க்கும்படியாகவும் தாவீது என்ன பண்றாரு? தேவ சமூகத்தை நாடுறாரு. இப்படி தேவனையும் தேவ சமூகத்தையும் உணர்வுள்ள இருதயத்தோடு தேடி வாஞ்சித்து நாடின தாவீது தான் தேவனிடத்திலிருந்து சாட்சி பெற்றான். இவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். அப்படிப்பட்ட சாட்சியை பெற்றுக்கொண்ட தாவீதை குறித்து தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துகிறார். இவ்வளவு மேலான ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்ட தாவீதை போல நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிப்போம். கர்த்தரை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். நாமே அவருடைய ஆலயம். நம்மை அவருடைய வார்த்தைகளை கொண்டு ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் நமக்குள் காணப்படுகிற அவருக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் எல்லாவற்றையும் கண்டறிந்து அவருடைய சித்தத்திற்கு, அவருடைய பிரியமான அவருடைய வார்த்தைக்கேற்றவர்களாய் வாழ, இன்னும் அவருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் பரிசுத்தமாய் வாழ நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கும் பொழுது நம்மை குறித்தும் கர்த்தர் சாட்சி கொடுப்பது, உண்மை உத்தமமான ஊழியக்காரனை உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லி அந்த மேலான ஆசீர்வாதத்திற்குள் கர்த்தர் நம்மை அழைத்து செல்வது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகிய நாம் இந்த வார்த்தைகளை உணர்ந்து முழுமையாய் இந்த வசனத்திற்கு நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே இதற்கு கீழ்ப்படிய அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம்ம அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.